வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளோட ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபோட எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு www.itbppolice.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதே நியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 23/12/2024 அன்னைக்கும் அண்டு 21/12/2024 அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கிலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/12/2024 அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி கேட்டகிரிக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். அதாவது நோட்டிஃபிகேஷன் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான், அதுவும் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். 24 டிசம்பர் 2024 22 ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11:59 PM வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ரிசர்வேஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44 வேக்கன்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 44 வேக்கன்சிஸை கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,000 81,000 வரைக்கும், அண்ட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய அலவுன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலாக ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் 3 இயராக நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் ஆனவே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்குற 22 ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குற ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் சரி அண்டு ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருஷம் உங்களுக்கான கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசி 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃப்டர் 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஆர்மி,
நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொமோஷனில் நீங்கள் டிஸ்பாச் ஆகுறீங்களோ அந்த ப்ரொமோஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஹைட் என்ன, வெயிட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பே பண்ணலாம். அண்டு அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24 December 2024 ஜனவரி 2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 முறையில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 இந்த 2 முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபிசிக்கல் எஃபென்சிஸ் ஸ்டாண்டர்டை வந்து இருக்கும். ஃபிசிக்கல் எஃபென்சிஸ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன்னிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேஸ் 2வில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்கும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 10 மார்க்கும் அண்டு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கும் அண்டு ட்ரேட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 60 மார்க்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின் இங்கிலீஷ்லேயும் அண்டு ஹிந்திலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசர்வேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ஐடென்டிட்டி மார்க் இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த போனஸ் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து இப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து வெளியிட்டுருவாங்க. அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த இதை கிளிக் பண்ணவே போதும். ஹவு டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் ஓகே, டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிட்டு இது பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பேஜ் தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு அண்ட் உங்களுடைய கொஷின், அதாவது ஐடென்டி மார்க்கோட கொஷின், இதை நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதன் மூலிமா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.